ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை 12ஆம் தேதி நம்ம குரூப் 4 எக்ஸாம் எல்லோரும் எழுதியிருந்தோம். கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதுவும் தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம நிறைய டிஎன்பிசிட்ட கோரிக்கை வச்சோம், ப்ரொட்டஸ்ட் சென்னையில் பண்ணோம், ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணோம். எந்த ப்ரோஜனமும் கிடையாது. எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது. வேஸ்ட்டு தான், டைம் தான் வேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கூட என் கமெண்ட்ஸில் வாய்ப்பில்லை ரீ எக்ஸாமுக்குலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான், வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன, ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லோரும் ட்ரை பண்ணும்போது நம்மளும் ட்ரை பண்ணி ஆகணும். அப்போது சும்மா இருக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டோம், நம்மளால் முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம குரூப் 4 முடிஞ்சு போனதை நினச்சிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி குரூப் 2 2Aக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சிலபஸ் முடித்தவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ புதுசாக படித்தா பாஸ் ஆக முடியுமா குரூப் 2 அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியலைங்க. ஆனால் ஆல்ரெடி சிலபஸ் படிச்சிட்டோம், குரூப் 4 முடிச்சிட்டோம், இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம அவுட் சோர்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எக்ஸாம் போய் எழுதுவோம், நல்லதே நடக்கும். நம்ம தமிழ் குரூப் 4 விட இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணனால ஒரு வேளை மறுபடியும் குரூப் 2வும் அதே மாதிரி கஷ்டமாக கேட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு வேளை ஈஸியாக கேட்கலாம். சும்மா என்னோட கணிப்புக்கு சொல்கிறேன், ஈஸியாக கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக படிங்க, இந்த டைம் படிங்க. அவுட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன புக் படிக்கிறேன்னா, பாலிட்டியில் பிரகதீஷ் புக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வெங்கடேஷன் புக்கும் தான் படிக்க போகிறேன். பாலிட்டி பார்த்திங்கன்னா 10th 11th 12th கவர், ஸ்கூல் புக் கவர் பண்ணவங்க இது படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்குது நிஜமாவே. அப்புறம் வெங்கடேஷன் புக்கு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த 30 நாளும் நான் என்னோடய பிளான் எப்படி வச்சுருக்கேன்னா, அவுட் சோர்ஸ் கவர் பண்ணிவிட்டு அப்போயே ரிவிஷனும் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸும் படிக்கணும், ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸும் ரிவிஷன் பண்ணணும், அண்டு டெஸ்ட்டு போட்டுட்டு நான் ப்ரிலிம்ஸ் போய் எழுத போகிறேன். கண்டிப்பாக பாஸ் ஆகுன்னு நம்பிக்கையோடு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 days ஆயிடுச்சு. நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புக்ஸு அவுட் சோர்ஸ் புக் வாங்காதவங்க என்கிட்ட கொஞ்சம் பிடிஎஃப் இருக்குது, புக்ஸ் பிடிஎஃப் இருக்குது, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.